இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செடிங்க கூட போய் எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டேன். அப்படியே அந்த பச்சை பசேல்னு இருக்க செடிகளெல்லாம் பார்த்துட்டே சாப்பிடும்போது மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். ஹெல்தி வேலை வெயிட்டை குறைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பயிரும் பாதாம் பீசினோட நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சூப்பர் அப்டேட்டே நம்ம கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் தான். இதை பற்றி நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். சீக்கிரமாக பூச்சி தாக்குதல் வேறு வந்துருச்சு. இதிலேருந்து நிறைய செடிகளுக்கு ஸ்ப்ரெட்டும் ஆயிருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ கொத்து கொத்தாக காய் வச்சுருக்கு. இது ஃபுல்லாமே நமக்கு பெருசானாலே வந்துட்டு ஒரு பொரியலுக்கே நம்ம ஒரு க்ரோ பேக்லேருந்து கொத்தவரை எடுத்துடலாம். வந்து பார்த்திங்கன்னா மிளகா நல்லா நீட்ட மிளகாவாக இருக்குது. பட் என்னன்னு தெரியல, செடி ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. காயும் குட்டி குட்டியாக தான் வந்திருக்கு. பெருசாகுமா என்னன்னு தெரியல. அப்புறம் தக்காளியில் குட்டி குட்டி காயாக பார்க்கவே அழகாக இருந்துச்சு. போன வாரமே இப்படி தான் இருந்துச்சு. பட் இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அவ்வளோதான். க்ரோ பேக்கில் வந்துட்டு ஒன்றில் ஒரு 3-4 தக்காளி வச்சதுனால சரியாக வளர்ச்சி இல்லையா அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு. வேஸ் கிடைக்கிற வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசை தேத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு புது அப்டேட் வந்து கத்திரிக்காய். அதில் அந்த பூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ தான் ஒரே ஒரு பூ வந்திருக்கு. மிளகாயுமே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. பட் வந்து நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பொரியல் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தான் வருது. ஒரு நாளைக்கு 1-2. ஸோ வந்து ஹெல்த்தியாக இல்லை, பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்குது, ஏன்னு தெரியல. ஸோ வந்து நிறைய க்ரோ பேக்ஸில் வந்து 1-2 வைக்காமல் ஒரு 3 அப்படி வச்சிட்டதுனால தான். அதுக்கப்புறம் சாமந்தி வந்து பார்த்திங்கன்னா குட்டி செடியிலேயே அவ்வளோ மொட்டுகள். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டும் அதுக்கப்புறம் நல்லா டார்க் வயலட்டுமே பட்ஸ் நிறைய வந்திருக்கு. மீதி எது எந்தெந்த கலர் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல, மொட்டுக்கள் வரல. இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக செடிகளோட நிறைய வந்துட்டு அப்டேட்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இன்றைக்கி நிறைவாக வந்துட்டு அப்படியே செடிகளை பார்த்துட்டு சாப்பிட்டேன்.